ஓகே, இப்போ இந்த வீடியோவில் அமினோ ஆசிட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ செல்களுக்குள்ளே ஜீன் எக்ஸ்பிரஷனுங்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் நடக்குது. அந்த ப்ராசஸ்னுடைய முடிவில் ப்ரோட்டீன் மாலிக்யூல் உருவாகுது. அந்த ப்ரோட்டீன் தான் செல்களுக்கு வேண்டிய எல்லா வேலைகளும் செய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஹான் அகாடமிங்கக்கூடிய இந்த வெப்சைட்டில் சொல்லியிருக்கிற விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு தமிழில் வந்து சிம்பிளாக மொழியாக்க செய்கிறேன். இப்போ இந்த ப்ரோட்டீனுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்கா பல அமினோ ஆசிட் சேர்ந்து உருவானதான் ஒரு ப்ரோட்டீன். ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னாக்கா அந்த செங்கலை வச்சு சேர்த்து பல செங்கலை வச்சு சேர்த்து கட்டி உருவாகிறதான் ஒரு பில்டிங். அதே போல் ஒரு ப்ரோட்டீனுடைய பில்டிங் பிளாக் என்னன்னாக்கா அது அமினோ ஆசிட்ஸ். அது ஒரு அமினோ ஆசிட் வந்து என்னன்னாக்கா பல அமினோ ஆசிட் வரிசையாக ஒரு சீக்வன்ஸாக ஒரு லீனியராக ஒரு செயின் மாதிரி இருக்கும். அதை அமினோ ஆசிட் செயின்னு சொல்லுவாங்க. அதை பாலிபெப்டைட்னு சொல்லுவாங்க. அதை பொதுவாக பார்த்தோம்னாக்கா செல்களில் ஒரு 20 டைப் ஆஃப் அமினோ ஆசிட்னாக்கா இருக்குது. அந்த ப்ரோட்டீனுடைய அந்த ப்ரோட்டீனில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 20 விதமான அமினோ ஆசிட்ஸ் இருக்குது அதில். இப்போ பொதுவாக அந்த அமினோ ஆசிட் எப்படி அதனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அதில் ஒரு அமினோ குரூப் இருக்கும். அமினோ குரூப்னாக்கா நைட்ரஜன் அதோட சேர்ந்து ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஜாயின் ஆகிருக்கும். இது அமினோ குரூப்புன்னு சொல்லுவாங்க. இது ஃபங்க்ஷனல் குரூப் அமினோ குரூப்பு. பிறகு பார்த்தோன்னாக்கா இன்னும் ரெண்டில் பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு வந்து கார்பாக்சில் குரூப். இது வந்து என்னென்னா கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் சொல்லுவாங்க. C+O அப்புறம் COH. இதுனாக்கா ஆசிட் குரூப்புன்னு சொல்லுவாங்க. அது இப்போ ஒரு பக்கம் அது ரெண்டுக்கு நடுவில் பார்த்தோம்னாக்கா ஒரு கார்பன் ஆட்டம் இருக்குது. இது ஆல்ஃபா கார்பன் சொல்கிறாங்க. இந்த ஆல்ஃபா கார்பனில் தான் பார்த்தோம்னாக்கா அந்த கார்பனில் பார்த்தோம்னாக்கா ஒரு 4 பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். அது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம். பிறகு பார்த்தோன்னா இந்த இடத்துல அமினோ குரூப் இன்னொரு பாண்டு பார்த்தோம்னாக்கா கார்பாக்சில் குரூப்போட பாண்டாக இருக்குது. சரி, இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். இந்த 6 பார்த்தோன்னாக்கா சைட் செயின் சொல்லுவாங்க. இந்த 6 இதில் என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த அமினோ ஆசிட் என்ன அமினோ ஆசிட் இருக்கிறத முடிவு பண்ணுவோம். இந்த RHஆக இருக்கலாம், ஒரு சிம்பிள் ஹைட்ரஜன் ஆட்டமாக இருக்கலாம், இல்லை ஒரு மெத்தில் குரூப்பாக இருக்கலாம், CH3ஆக இருக்கலாம், இல்லை மற்ற என்ன சொல்கிற குரூப் ஆஃப் ஆட்டம்ஸாக இருக்கலாம். அதை பொறுத்து தான் இது வந்து என்ன அமினோ ஆசிட்ங்கிறத தீர்மானிக்கும். இதான் வந்து அமினோ ஆசிடுடைய ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா பொதுவாக என்னதான் வந்து பேசிக்காக சிம்பிளாக நமக்கு காட்டியிருந்தாலும் இந்த பக்கம் இந்த அமினோ குரூப்பில் பார்த்தோம்னாக்கா பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்கிறாங்க. இது எக்ஸ்ட்ரா வந்து என்னன்னாக்கா புரோட்டோனேட்டடுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. புரோட்டோனேட்டட்னாக்கா ஒரு H+ ஒரு ஹைட்ரஜன் அயான் H+ உள்வாங்கிட்டு பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். இந்த பக்கத்தில் பார்த்தோம்னாக்கா அந்த கார்பாக்சில் குரூப் இருக்குல்ல, இந்த இடத்துலனாக்கா ஹைட்ரஜன் H+ ஆட்டமாக வெளியாக்கிட்டு மைனஸ் சார்ஜோடு இருக்கும். அது இந்த இடம் வந்து என்னன்னாக்கா அமினோ குரூப் சைடு பார்த்தோம்னாக்கா ஒரு H+ அயனை உள்வாங்கிட்டு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இந்த பக்கம் H+ அயனை வெளியே தள்ளிட்டு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் இந்த பக்கம். ஓகே, அதான் சொல்கிறேன். அந்த 6 குரூப் சைட் செயின் சொல்கிறாங்களே, அந்த 6ங்கிற இடத்துல என்ன இருக்குங்கிறத பொறுத்து தான் அது எந்த அமினோ ஆசிட்ங்கிறது தீர்மானிக்கப்படும். இப்போ இந்த 6ங்கிற இடத்துல ஒரு சிம்பிள் ஹைட்ரஜன் ஆட்டம் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை வந்து கிளைசின் சொல்கிறாங்க. இதுவே இந்த 6க்கு பதிலாக ஒரு மெத்தில் குரூப் இருக்குது, CH3 மெத்தில் குரூப் இருந்துச்சுனாக்கா அதை வந்து என்னன்னாக்கா அலைனைன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு 20 விதமான காமன் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. இதை வந்து என்னன்னாக்கா டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்கணும். இதை இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் சமமாக. ஓகே, பிறகு பார்த்தோன்னாக்கா பெப்டைட் பாண்ட். இப்போ வந்து என்னன்னாக்கா அந்த அமினோ ஆசிடு ஒன்று மேலே பல அமினோ ஆசிடு சேர்ந்தது தான் ஒரு ப்ரோட்டீன் சொன்னோம். ஒரு அமினோ ஆசிடும் ஒரு அமினோ ஆசிடும் எப்படி ஜாயின் ஆகுது, எப்படி வந்து ஒன்றிணைக்கப்படுது. ஒரு செங்கலையும் வச்சு நம்மளோட சிமெண்ட் வச்சா தான் மூடுது. அது அப்புறம்னா ஜாயின் ஆகிருக்கு. அதே போல் ஒரு அமினோ ஆசிடும் இன்னொரு அமினோ ஆசிட் நடுவில் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அதான் பெப்டைட் பாண்ட் சொல்கிறாங்க. இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னாக்கா இப்போ வந்து ஒரு அமினோ ஆசிட் இருக்குது. இதான் பார்த்தோன்னாக்கா அது கார்பாக்சில் குரூப் COO C+O அப்புறம் COH இருக்குது. இந்த பக்கம் பார்த்தோன்னாக்கா அமினோ குரூப் இருக்குது. இப்போ இன்னொரு அமினோ ஆசிட் இருக்குது. இங்கே பார்த்தோன்னாக்கா அமினோ குரூப்பு, இந்த பக்கம் கார்பாக்சில் குரூப்பு. இப்போ இந்த கார்பாக்சில் குரூப்பில் இருக்கக்கூடிய OH அயானும் இந்த அமினோ குரூப் இருக்கக்கூடிய H+ அயானும் சேர்ந்து ஒரு வாட்டர் மாலிகுலாக வெளியாகிடுது. வெளியானதுக்கப்புறம் இந்த COO அப்புறம் C வந்து என்னன்னாக்கா இந்த எண்ணோட ஒரு பாண்ட் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகிடும்.
இந்த மாதிரி CWO, இந்த C வந்து என்னன்னாக்கா இந்த OHும் Hும் போயிடுது வெளியே, வாட்டர் மாலிகுல வெளியே ஆகிடுது. வெளியானதுக்கப்புறம் இந்த CNோட ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகிடுது. இதுதான் பெப்டைட் பாண்ட் சொல்லுவாங்க. இது ஒரு அமினோ ஆசிட் 2 அமினோ ஆசிடுக்கு நடுவில் ஒரு பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. பிறகு அடுத்த அமினோ ஆசிட் வந்துச்சுனாக்கா இந்த OHும் அடுத்த அமினோ ஆசிடில் இருக்கக்கூடிய அந்த Hும் சேர்ந்து வாட்டர் மாலிகுல வெளியாகிடும். பிறகு இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸாக பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். பிறகு இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இது வந்து டைரக்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னன்னாக்கா நம்ம சொன்னோம் இந்த அமினோ குரூப் இருக்க ஒரு டைரக்ஷனில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இந்த கார்பாக்சில் டைரக்ஷனில் பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். இப்போ இந்த இடத்த என்னன்னாக்கா இந்த அமினோ அப்படி கண்டினியூஸாக பெப்டைட் பாண்ட் நிறைய அமினோ ஆசிட் சேர பார்த்தோம்னாக்கா ஒரு அமினோ ஆசிட்க்கு இன்னொரு அமினோ ஆசிட் நடுவில் பெப்டைட் பாண்ட் இருக்கும். இந்த எண்டில் மட்டும் பார்த்தோம்னாக்கா ஒரு பக்கம் அமினோ குரூப் இருக்கும், இன்னொரு எண்டில் பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு கார்பாக்சில் குரூப் இருக்கும். இப்போ எண்ட் இருக்குல்ல, அந்த அமினோ குரூப் இருக்குல்ல, அந்த எண்டை பார்த்தோம், அந்த எண்டை வந்து என்னன்னாக்கா என் டெர்மினஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த கார்பாக்சில் குரூப் இருக்கக்கூடிய அந்த எண்டை பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு C டெர்மினஸ் சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் வந்து நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். பிறகு அடுத்தடுத்து பார்த்தோம்னாக்கா என்ன அமினோ ஆசிடு, அந்த எந்தெந்த மாதிரியான அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, அதில் சிலது நியூட்ரலாக இருக்கும், சிலது சார்ஜஸ் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்குது. அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.